ஹலோ ஆல், ஆப்பிள் பார்த்தீங்கன்னா iOS 17.3 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ 17.3ல ஒரு முக்கியமான ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எனேபிள் பண்ணி ஆகணும். அது என்ன ஃபீச்சர் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அது இல்லாமல் நம்ம இந்த iOS 17.3ல வந்த நியூ ஃபீச்சர்ஸ், பக் ஃபிக்சர்ஸ், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், பேட்டரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாத்த பற்றியுமே பேசியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டே வந்து உங்கள் ஐஃபோன் வந்து தொலையக்கூடாது, தொலைஞ்சாலும் எதுவுமே பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, உங்கள் டேட்டாலாம் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக iOS 17.3 இன்ஸ்டால் பண்ணுங்கள். 17.3ல நீங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போயிட்டு ஃபேஸ் ஐடி அண்ட் பாஸ்கோட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். அது உள்ளே போயிட்டு இந்த ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அதை வந்து நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்கள் டிவைஸை சப்போஸ் யாராவது திருடிட்டாங்க, அவங்களுக்கு உங்கள் ஃபோனோட பாஸ்கோட் தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களால பார்த்தீங்கன்னா ஐக்ளவுடில் ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்ட் மாற்றலாம். செட்டிங்ஸ்லேயே பாஸ்வேர்ட்ஸ்னு ஒரு ஏரியா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு உங்களோட அதர் வெப்சைட் பாஸ்வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் பாஸ்கோட் மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா iPhone 11, இதில் பார்த்தீங்கன்னா 17.2.1 வந்து இருக்குது. ஸோ இதில் நான் 17.3 வந்து இன்ஸ்டால் பண்ணல. இப்போ நான் இது உள்ள பாஸ்கோட் உள்ள போனேன்னா இது வந்து ஃபேஸ் ஐடி கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபேஸ் ஐடி கேட்டுச்சு, நான் வந்து என் ஃபேஸ் காமிக்கல. செகண்ட் டைமும் ட்ரை அகைன் கொடுக்குறேன், ஃபேஸ் ஐடி கேட்குது, என் ஃபேஸ் காமிக்கல. தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்கள் பாஸ்கோட் தெரிஞ்ச யாராவது உங்கள் ஃபோனை திருட்டிட்டாங்கன்னா அப்போ இந்த பாஸ்கோட் மூலமாக உள்ளே போயிட்டு உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த பாஸ்வேர்ட் செக்ஷனில் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க, அது எல்லாமே அவங்களுக்கு ஆக்சசபிள் ஆகிடும். இது இல்லாமல் நிறையா விஷயங்கள் லைக் உங்களோட ஐக்ளவுட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சைன் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட பாஸ்கோட் தெரிஞ்சாலே பண்ண முடியும். இதை வந்து சால்வ் பண்ணுற மூலமாக தான் இந்த ஐஃபோன் ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம iOS 17.3ல பாஸ்வேர்டு உள்ளே போகிறேன். ஸோ இது உள்ளே போனோடனே என்னோடய ஃபேஸ் ஐடி வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. ட்ரை ஃபேஸ் ஐடி அகைன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுச்சு, ஃபேஸ் ஐடி ரெக்வயர்ட், ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் இஸ் டர்ன்ட் ஆன் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லிடுச்சு. இதை நான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து நார்மலாக இப்போ நீங்கள் iOS 17.3 இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 வாட்டி ட்ரை அகைன் கொடுத்தீங்கன்னா 3வது வாட்டி பாஸ்வேர்ட் தான் கேட்கும். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி மெத்தட்ஸ். அது என்ன செக் பண்ணுதுன்னா, நீங்கள் அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கீங்களா இல்லை உங்கள் ஒர்க் லொக்கேஷனில் இருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு பார்க்குது. அங்கே இருந்தீங்கன்னா அது நார்மலாக தான் ஆக்ட் ஆகும். அங்கே இல்லாமல் நீங்கள் வெளியில் உங்கள் வீட்டை தள்ளி இருக்கீங்கன்னா மட்டும்தான் இந்த ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து வேலை செய்யும். ஸோ இதை தான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஒர்க் லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா, ஒரு ஃபெமிலியரான லொக்கேஷனில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து பெருசாக வேலை செய்யாது. பட் அதை தவிர நீங்கள் வேறு எங்கேயாவது போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஃபேஸ் ஐடிக்கு மேலே ஒத்துக்காது. நீங்கள் பாஸ்கோட் போடுற மாதிரி காமிக்காது, ஒன்லி ஃபேஸ் ஐடி தான் காமிக்கும். இந்த ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன கிடைக்குதுன்னா செக்யூரிட்டி டிலே அப்படின்றது கிடைக்குது. லெட்ஸே இப்போ நான் இந்த ஃபேஸ் ஐடி வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி டிலே நடக்குது. ஏன்னா அது வந்து கண்டுபிடிச்சிச்சு நம்ம வந்து வீட்டில் இல்லை, ஒர்க் லொக்கேஷனில் இல்லை, அதனால் இந்த செக்யூரிட்டி டிலே வந்து போடணும் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவருக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது. சப்போஸ் இது வந்து ராங் ஹேண்ட்ஸ்க்கு போயிடுச்சுன்னா 1 ஹவர் வந்து டிலே பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அகைன் நீங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1 ஹவர் டிலே வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்புறம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேக் ஷோர் பண்ணி உங்களை தவிர வேறு யாருமே உங்கள் வீட்டு லொக்கேஷன்லையோ இல்லை ஃபெமிலி லொக்கேஷனில் இல்லாமல் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் லைக் ஃபேஸ் ஐடி ஆட் பண்ணுறது, ஐக்ளவுட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே பண்ண வந்து ஒத்துக்காது. இது வந்து ரொம்பவே செம்ம சூப்பரான ஃபீச்சர். உங்கள் டிவைஸ் தொலைஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. இதுக்காகவே வந்து நீங்கள் 17.3 இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ வந்து செக்யூரிட்டி டிலே வந்து நடந்துருக்கு. நான் வந்து வீட்டில் தான் இருக்கேன், பட் என்னோட லொக்கேஷன் வந்து டர்ன் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ நம்ம லொக்கேஷன் டர்ன் ஆன் பண்ணோன்னே அது எப்படி அந்த டிலே வந்து கட் ஆகுது அப்படின்றத வந்து பாருங்கள். டர்ன் ஆன் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள், இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், செக்யூரிட்டி டிலே எண்டட், யூ கேன் கண்டினியூ வித் செட்டிங்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அதுதான் நம்ம வந்து வீட்டு லொக்கேஷனோ ஒர்க் லொக்கேஷனோ அது கண்டுபிடிச்சிட்டு அங்கே இருந்தால் மட்டும் அந்த மாத்திர மாதிரி வந்து பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர். இதுக்காகவே நீங்கள் வந்து 17.3 வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17.3ல வந்து ஒரு நியூ யுனைட்டி வால்பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மல்டி கலர், அது ரொம்ப நல்லா இருக்குது, க்ரீனு, ரெட்டு, யுனைட்டி. ஸோ இந்த மல்டி கலர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு புதுசாக வந்து கொடுத்ததுனால ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் இப்படி ஆகுது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த லாக் ஸ்க்ரீன்லேருந்து இப்படி நம்ம மேலே ஸ்வைப் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான அனிமேஷன்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி யுனைட்டிஸ் வால்பேப்பர்ஸ் வந்து அடிக்கடிக்கு அவங்க விடுவாங்க. அதில் இது ஒன்று வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மியூசிக்கில் தான் புதுசாக கொடுத்துருக்காங்க. கொலாபரேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆன் பிளேலிஸ்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா எமோஜி ரியாக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் போயிட்டு நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் காமிக்குது. இந்த ஐகான் மூலமாக வந்து நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்றத வந்து இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த பிளேலிஸ்ட் வந்து காமிக்கும். ஸோ இது காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டுக்கும் போயிட்டு நீங்கள் வந்து ரியாக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். யார் இந்த ரியாக்ஷன்ஸ் போட்டால் யார் இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணா அப்படின்ற மாதிரி காமிக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட சேர்ந்து நீங்கள் பாட்டு கேட்கணும், ஒரே பிளேலிஸ்ட் வச்சுக்கணும், 2 பேரும் மியூசிக் ஷேர் பண்ணிக்கணும்னா இது வந்து ரொம்பவே சூப்பரான ஆப்ஷன். ஆப்பிள் மியூசிக் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஏர்பாட்ஸ்லேருந்து கேட்கும் போது. அதுவும் அந்த ஐரஸ் ஆடியோலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, லாஸ்லெஸ் ஆடியோவில் கேட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் ஆப்பிள் கேர் அண்ட் வாரண்டி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கும். அதில் போனீங்கன்னா இதுக்கு பிஃபோர் வந்து வெறும் ப்ளூடூத்தில் கனெக்டட் டிவைசஸ்க்கு மட்டும்தான் வாரண்டி இருக்கா அப்படின்னு காமிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டிவைஸும் நீங்கள் உங்கள் ஆப்பிள் ஐடியோட லிங்காக இருக்க எல்லா டிவைஸோட கவரேஜும் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு உங்களோட கவரேஜ் வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் டிவைசஸ் மட்டும் இல்லை, எல்லா டிவைஸஸும் சேர்த்து காமிக்கும். மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாத்த பற்றி பேசியாச்சு. இனிமேல் வந்து நம்ம பக் ஃபிக்ஸஸ் பற்றி போயிடலாம். ஸோ பக் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பெரிய பக் ஒன்று இருந்தது, அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப் லைப்ரரி போய்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிச்சின்னு அப்புறம் இப்படி மூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து மறுபடியும் ஆப் லைப்ரரி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரே வழி வந்து ஹார்ட் ரீஸ்டார்ட் மட்டும்தான். ஸோ அது பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து இந்த இதுலேருந்து வெளியில் வர முடியும். இது iOS 17.2ல் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் ரீசெட் பண்ணேன், அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு. ஸோ இது வந்து iOS 17.2ல் இந்த இஷ்யூ இருந்தது. இந்த பக்கை வந்து சம பெரிய பக்கு ஒத்துக்கிறேன், அதை வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம வந்து போய்டுவோம், ஆப் லைப்ரரி போய்டுவோம், கிளிக் பண்ணுவோம், இந்த ஸ்பேஸ் பார் அழுத்தி பிடிப்போம், இப்படி மூவ் பண்ணுவோம், திருப்பி ஆப் லைப்ரரி வருவோம், கிளிக் பண்ணுவோம், அது நார்மலாக யூஸ் ஆகுது. பிரச்சனையும் இப்போ வரல. ஸோ 17.3 வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பக் ஃபிக்ஸ் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா iPhone 15 அண்ட் iPhone 14 சீரிஸில் இந்த கிராஷ் டிடெக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஆப்பிள் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். தேவையில்லாத டைமில் வந்து இந்த கிராஷ் டிடெக்ஷன் வந்து ட்ரிகர் ஆகாது. ஏன்னா நிறைய ரோலர் கோஸ்டரில் போனால் ட்ரிகர் ஆகிற மாதிரிலாம் இருந்துச்சு, அதை சரி பண்ணாங்க. இப்போ இன்னுமே வந்து அதை ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க ஆப்பிள். பேட்டரி பற்றி பேசிடலாம். ஸோ பேட்டரி அப்படின்னும் போது எனக்கு iOS 17.2.1 வந்து லைட்டாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த நார்மலாக ஹீட் ஆகிற இஷ்யூ வந்து சுத்தமாக இல்லை, பட் 17.2.1ல் இருந்துச்சு. இப்போ 17.3 இன்ஸ்டால் பண்ணோன்னே அந்த ப்ராப்ளம் அகைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக தான் ஹீட் ஆச்சுங்க, அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஹீட் ஆச்சு. இப்போ வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் பேட்டரி வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா நிற்கிது தான். ஃபாஸ்ட்டாக ட்ரைன் ஆன மாதிரி இருந்தது வந்து கொஞ்சம் பரவாயில்லையா சரியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, பேட்டரியில் எனக்கு ரொம்ப சுத்தமாக நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது இன்னுமே ஸ்னாப்பியாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த லேகு, அந்த ஹேங் இஷ்யூலாம் வரவே வராது, வந்துச்சு. அதையும் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் தான் இருக்குது. பழஸ் 17.2.1 விட கண்டிப்பாக நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காகவும் அப்டேட் பண்ணலாம். ஸோ ஷுட் யூ அப்டேட் திஸ் iOS 17.3 அப்படின்ற டாபிக் வந்து பேசி முடிச்சிடலாம். ஆமாங்க, பண்ணலாம். எதுக்குனாலே இந்த ஸ்டோலன் டிவைஸ் ப்ரொடெக்ஷன் தான் மெயினான விஷயம். உங்கள் ஐஃபோனை யாராவது திருடிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஐயோ என் டேட்டா போச்சு, என்ன சைன் அவுட் பண்ணிட்டாங்களே, என் டிவைஸ்க்கான வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறதை விட இப்போவே நீங்கள் அதை வந்து 17.3 இன்ஸ்டால் பண்ணி அதை டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. மஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன், அந்த செக்யூரிட்டி டிலேக்காகவும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிள் மியூசிக் ஃபீச்சர் நிறைய பேருக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காகவும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். அண்ட் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது, எப்போவுமே இருக்கும், அந்த மாதிரி இந்த வாட்டியும் இருக்குது. அண்ட் ஃபோன் வந்து வார்ம் ஆகல, லைட்டாக நார்மல் டெம்பரேச்சரில் தான் மெயின்டைன் ஆகுது. அதுக்காகவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதை வந்து நம்ம முடிஞ்ச அளவு பின் பண்ணுவோம், லேட்டஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் iOS 17.3 இன்ஸ்டால் பண்ணுறப்பறம் எதாவது ஃபேஸ் பண்ணுறீங்களா அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஆல்சோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ பற்றி பேசுகிறேன். நிறைய பேருக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நான் என் சர்க்கிளில் பார்த்ததே இல்லை அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூவை. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அப்கிரேட் பண்ணலாம். iPhone 11 எடுத்துக்கோங்க, iPhone 13 யூஸ் பண்ணுற, iPhone 15 Pro யூஸ் பண்ணுற, iPhone 15 யூஸ் பண்ணுற, எல்லாத்துலேயுமே வந்து வர லேட்டஸ்ட் அப்டேட் நான் இன்ஸ்டால் பண்ணினே தான் இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூன்றது வந்தது இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். See you in a new video.